பரவாயில்ல, ஏதோ இருக்கேன். புதுசா ஒருத்தன். லாலிபப் அப்பா அப்பப்பா சி பாடு லாலிபப் அப்பா சிங்குச்சா சிங்குச்சா, பச்சை கலரு சிங்குச்சா, மஞ்சள் கலரு சிங்குச்சா, சிகப்பு கலரு சிங்குச்சா, வண்ண வண்ண சேலைங்க, வசதியான சேலைங்க, வானவில்லை எடுத்து போட்டு சாயம் போட்ட சேலைங்க, வெளிநாட்டுல நம்ம பொண்ணுங்க சேலதான் சேலதான், வெள்ளக்காரன் இங்க வந்தா சேலதான் சேலதான், சிங்குச்சா சிங்குச்சா, சிகப்பு கலரு சிங்குச்சா, பச்சை கலரு சிங்குச்சா. சரசம் 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 சரசம். இது எவனுக்கோ வலை வீசுற மாதிரி இருக்கு. அது யாரா இருக்கும்? கண்ணாடிக்காரன் இவன் யாரா? இவன் இத்தனை என்ட்ரி கொடுக்கறான்? ஓ, இது இவனுக்கு லைன் போடுது போல இருக்கு. ஆனா இவன் யாரா இருந்தா நம்மளுக்கு என்ன? நம்மளும் ட்ரை பண்ணுவோம். அப்பப்பா சி பாடு லாலிபப் சரசம் சரசம். இவன் என்ன இவளையே பாத்துட்டு இருக்கான்? இந்த குண்டச்சிய மறைச்சு வச்சாதான் நம்ம வேலை நடக்கும். ஏண்டி என்னடி பண்ற? என்னங்க மேடம், முன்னாடி இந்த சின்ன பையனை பார்த்து உன் தங்கச்சி ரொம்ப துடிக்குது போல இருக்கு. கீழே தங்கச்சி மட்டும் இல்ல, மேல பலூன்ஸ் கூட ரெடியா இருக்கு. இங்க பாருங்க, அப்ப எந்த கூட ரெடியா இருக்கும்ல? முதல்ல என்ன சாப்பிட விடு. தெரியும்ல, கிட்டத்தட்ட 6 மாசமா பசியோட இருக்கேனா. அதானே ஏன் பிரச்சனையும். குடுக்கறவன் கொடுத்துட்டே இருந்தா நீங்க சாப்பிட்டுட்டே இல்ல இருப்பீங்க. அதுக்கப்புறம் நான் எங்க சாப்பிட முடியும்? முதல்ல நான் சாப்பிடுவேன், அப்புறமா நீ சாப்பிடு. இல்ல மேடம், முதல்ல நான் தான் சாப்பிடுவேன். நான் தான் திம்பேன். 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 நான் தான் சாப்பிடுவேன். ஏய், நான் ஓடி தான் அங்கிட்டு. சாப்பிடுவேன். வந்துட்டா. லாலிபப் சி பாடு கொம்பு எங்க வச்சேன்? இவன் என்ன தடுமாறிக்கிட்டு இருக்கான்? இவனுக்கு கண்ணு தெரியாதா? உன்கிட்ட வளைஞ்சு வளைஞ்சு காட்டி காட்டி என் உடம்பெல்லாம் வலிக்குதுடா டேய்.
டேய் உனக்கு இல்லடா கண்ணு தெரியாதது, எனக்கு கண்ணாடி போட்டிருந்தப்பவே நான் கண்டுபிடிச்சிருக்கணும். தூ, காக்கா வந்து என் கண்ணுல ஆய் போக. ஆண்டே 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 என்ன இந்த பக்கம்? அது உங்க மிக்ஸிக்காக வந்திருக்கேன் ஆண்டி. ஏன் உன்கிட்ட மிக்ஸி இல்லையா? இல்ல உங்ககிட்ட இருக்குல்ல. என்னோட மிக்ஸி பயங்கரமா வேலை செய்யும். அதுக்காக தான் என் ஜார் இங்க கொண்டு வந்திருக்கேன். ஓ, கொண்டு வந்துட்டியா? என் ஜார் உங்க மிக்ஸில வச்சு ஓட விடலான்னு வந்தேன். ஒரே கம்பெனி தானே ஆண்டி, செட் ஆயிடும். செட் ஆகலனாலும் என் மிக்ஸில நான் செட் பண்ணிடுறேன். நீங்க செட் பண்றேன்னு சொன்னா என் ஜாரு வேணான்னு சொல்லாத ஆண்டி. ஜாரு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு போல. ஸ்ட்ராங்கா இருந்தா தானே ஆண்டி மிக்ஸில கரெக்டா உக்காரும். உனக்கு அவ்வளோ கஷ்டம் கொடுக்க மாட்டேன்டா. என் மிக்ஸில உன் ஜாரை நானே வச்சு நல்லா அரைச்சிருவேன். ஆஹா, நீங்க இவ்ளோ கம்ஃபர்ட் கொடுக்கும்போது என் ஜாருக்கு வேற என்ன வேணும் ஆண்டி? ஓ, மசாலா அரைக்க வந்தியா? அப்போ உங்க மிக்ஸில ஜாரை போடணும்னா அந்த அளவுக்கு அது மசாலா இருக்கணும்ல. கண்டிப்பா. என் மிக்ஸி சுத்துற சுத்துல உன் ஜார்ல இருக்கிற மசாலா எல்லாம் அப்படியே பொங்கி வழியணும். ஆஹா, நீங்களாவே என் மசாலாவை பொங்க வைக்கிறேன்னு சொன்னா என் ஜாருக்கு ஜாலிதான். உன் ஜாருக்கு ஜாலி, என் மிக்ஸிக்கு இன்னைக்கு டபுள் டமாக்கா தான். அப்பா தேங்க்ஸ் ஆண்டி. கேட்ட உடனே நல்ல மசாலா அரைச்சு கொடுத்தீங்க. நீ கேட்டா மட்டும் போதும். அப்பா நான் உனக்கு என்ன வேணா பண்ண ரெடியா இருக்கேன். நீங்க அப்படி சொல்லும்போது என் தம்பி துள்ளி குதிக்கிறான் ஆண்டி. அப்படியா? அவன் அப்படி துள்ளி குதிச்சாதானே என் தங்கச்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்க தங்கச்சிய சந்தோஷப்படுத்துறதுக்கு
என் தம்பி எப்பயுமே ரெடி தான் ஆண்டி. ஆ, அந்த மாதிரி தம்பி இருந்தாதானே என் தங்கச்சி ரொம்ப சந்தோஷமா இருப்பா. அப்போ என் தம்பி உங்க தங்கச்சிய சந்தோஷமா பாத்துக்கணும்னா பெட்ரூம்க்கு போகணும்ல. பெட்ரூமுக்குள்ள போறதுக்கு முன்னாடி பூஸ்ட் பண்றதுக்கு ஏதாவது எனர்ஜி ட்ரிங்க் தரட்டுமா? மகாடு என் தம்பி பூஸ்டிங் பவருக்கு அப்பப்பா மகாடு எனர்ஜி லெவல்ஸ் ரொம்ப ஜாஸ்திங்க. அப்படின்னா வா, பெட்ரூம்ல பேட்டிங் ஆரம்பிக்கலாம். வாங்க போலாம் போலாம். சரசம் சரசம் சரசம்